கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 37 அதிகாரம் 7 இவ்விதமாக கூறுகிறது: தீவினையை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சலாகாது. சில நேரங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே அல்லது நம்முடைய குடும்பத்திலே நமக்கு விரோதமாக தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல் நமக்கு எரிச்சல் வர வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 6 அதிகாரம் 34 எரிச்சல் மூர்க்கத்தை உண்டு பண்ணும். மூர்க்கம் பழி வாங்க நம்மை ஏவ வாய்ப்புகள் இருக்கிறது. ஆம், காயின் ஆபேல் 2 பேரும் நல்ல சகோதரர்களாக காணப்பட்டார்கள். ஆனாலும் எரிச்சல் காயினுக்கு வந்தபோது அவனுடைய தம்பியை கொலை செய்ய துணிந்ததை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எரிச்சலை தவிர்க்க தேவ சமூகத்திலே உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய சூழ்நிலைகளை, எரிச்சல் வர காரணமாக காணப்படுகிற எல்லா நபர்களை குறித்த பாரங்களை தேவ சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவித்து ஆசீர்வதித்து அந்த மனிதர்களுக்கு நடுவிலே உங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, மனிதர்களில் தீமை நிறைந்த மனிதர்களின் நடுவிலே எரிச்சல் வர வாய்ப்பு அநேகம் இருந்தாலும் அதை தேவ சமூகத்தில் வைத்து தேவன் எனக்கு நீதி செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், தீமையினின்று ரட்சித்து கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.